ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் நம்முடைய தியானத்திற்கு நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் 1 சாமுவேலின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 1வது வசனம். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். யார் சிறியவர்கள், யார் எளிமையானவர்கள்? தேவனை அண்டிக் கொள்ளுகிற, தேவனை தேடுகிற இருதயம் உடையவர்கள், மற்றவர்களுக்கு உதவி செய்கிறதில் முந்திக் கொள்ளுகிறவர்கள், மற்றவர்களிடத்தில் பாசமாய் நடந்து கொள்ளுகிறவர்கள், ஒருவன் தேவையோடு, அதாவது அவன் கஷ்டத்தில் அவனுக்கு உதவி செய்கிறவர்கள், இவர்கள்தான் இந்த சிறியாருக்கு எதை செய்தால் அதை எனக்கே செய்தீர்கள் என்று தேவன் சொல்லுகிறார். இந்த சிறுமைப்பட்டவர்களை ஆண்டவர் புழுதியிலிருந்து உயர்த்துகிறார், எளிமையானவர்களை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். ஆவியிலே எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் எளிமை என்பது ஆவியில் காணப்பட வேண்டும். நாம் மற்றவர்களுக்கு கிறிஸ்துவின் அன்பை, கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். மற்றவர்களுக்கு இயேசுவின் அன்பை விளங்க பண்ணுகிற தேவனுடைய ஜனமாய் காணப்பட வேண்டும். நாம் அநேக நேரங்களில் நம்முடைய சுயத்தை மறந்துவிட்டு தேவனுடைய நாமத்தை அறிந்தவர்களைப் போல நாம் நடிக்கிறோம். ஆனால் சுயம் மறக்கப்படவில்லை, அது முற்றிலுமாய் மாற்றப்பட வேண்டும். நாம் சுயத்தை மறந்தவர்களைப் போல நடிக்கிறோமே அல்லாமல் உண்மையில் மாற்றம் நம்மிடத்தில் இல்லை. நாம் எளிமையானவர்களைப் போல சில நேரங்களில் நாம் பாவனை காட்டுகிறோமே அல்லாமல் ஆவியிலே எளிமை நம்மிடத்தில் வேண்டும். ஐஸ்வர்யமும் கனமும் அவரிடத்திலிருந்து வருகிறது. உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அவரிடத்தில் அர்ப்பணித்து விட்டால் அவர் உங்களை புழுதியிலிருந்து உயர்த்தி குப்பையிலிருந்து தூக்கி நிறுத்துகிற அருமையான தெய்வமாயிருக்கிறார் என்பதை மறந்து விடாதிருங்கள். எளிமையான காரியங்கள், எளிமையானவர்கள், சிறுமைப்பட்ட காரியங்கள், சிறுமைப்படுத்தப்பட்ட நாட்கள், சிறுமைப்பட்டிருக்கிற காலங்கள், இதெல்லாம் கணக்கிலே கர்த்தர் வைத்திருக்கிறார். உன்னை யாரெல்லாம் சிறுமைப்படுத்தினார்களோ, உன்னை யாரெல்லாம் சிறுமைப்படுத்தி உன்னை வேதனைப்படுத்தினார்களோ அவர்களுக்கு நடுவில் உன் தலையை உயர்த்தும்படி ஆண்டவர் விரும்பி காத்திருக்கிறார். யாரெல்லாம் உன்னுடைய எளிமையை எள்ளி நகையாடினார்களோ அவர்களுக்கு நடுவிலே உன்னை உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்து அழகு பார்க்கிற கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்பதை மறந்து விடாதே. உன்னை மற்றவர்களுக்கு முன்பாக குறைவாய் சொல்லலாம், ஆனால் அதே காரியத்தை தேவனும் கேட்கிறார். ஆனால் உன் வாழ்க்கையை நிறைவாக்கி உன்னை ஆசீர்வதிக்கும் பொழுது உலகம் பார்த்து சொல்லும், இவர்கள் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறார்கள் என்பதாக. ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை, ஒரு அதிசயத்தை நடப்பிக்க ஆயத்தம் உள்ளவராயிருக்கிறார். சோர்ந்து போகாதபடி தைரியமாயிருங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை உங்களுக்கு செய்வார்கள். சர்வ வல்லமுள்ள தேவனே, எங்களுடைய பிதாவே, இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்ட அருமையான பிள்ளைகள் ஒருவேளை சிறுமைப்படுத்தப்பட்டிருக்கலாம், எளிமையாய் அவர்களை எளியவர்களைப் போல எள்ளி நகையாடி இருக்கலாம். ஆனால் ராஜாதி ராஜனுடைய கரம் பிள்ளைகள் மேல் இறங்கி ஆசீர்வதித்து நன்மையினால் நிரப்பி மேன்மைப்படுது. அந்த கிருபை அவர்களுக்கு இறங்கி வரட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.